திரு சுமன் ஸ்ரீராமன், நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? இப்ப அரசியல் தலையீடெல்லாம் எதுவும் கிடையாது, அரசியல் கணக்கு எதுவும் கிடையாது, இயல்பாக ஒரு பிரபலத்துக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு தான் நாங்களும் கொடுக்கிறோம் அப்படின்றாங்க. நீங்க ஏற்கிறீங்களா? நிச்சயமாக இதில் அரசியல் கணக்கு இருக்கிறது, அதுல மாற்று கருத்தே இல்லை. அது எந்த அளவுக்கு அந்த அரசியல் கணக்கு இருக்கிறது என்பதை பற்றி ஒரு விவாதம் நடத்தலாமே தவிர, நிச்சயம் அதாவது முதல்ல ஒரு விஷயம், அரசாங்கமே ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி கொடுக்கும்போது அதற்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அரசாங்கம் அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும். ஸோ இது சில கேசஸ்ல இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி, மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அவர்களுக்கெல்லாம் சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி வேண்டும் என்று கேட்டால் அதை காசு கட்டி அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. திரு அம்பானி அவர்கள், அதானி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் ரிஸ்க் பர்செப்ஷன் பேஸ் பண்ணி அவங்க எவ்வளவு ஸ்டாஃப் வேணுமோ கேட்டு பெற்றுக்கலாம். ஆனால் திரு விஜய்க்கு வழங்கப்பட்டது அந்த மாதிரியான இது இல்லை. தன்னிச்சையாக உள்துறை அமைச்சகம் சொல்கிறது, பேஸ்ட் ஆன் இன்புட்ஸ் we have received we are providing the security. ஸோ இது சுமார் ஒரு 12-15 லட்சம் ரூபாய் மாதம் அவர்களுக்கு செலவாக போகிறது. ஸோ எந்த காரணமும் இல்லாமல் ஏதோ இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் இல்ல, எனக்கு அந்த சீமான் எக்ஸாம்பிள் இஸ் வெரி வேலிட். ஏன்னா சீமான் அவர் தினமும் அவரை மிரட்டுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. என்ன பண்றோம் பாரு, என்ன பண்றோம் பாரு, நீங்க திராவிடத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு எல்லாம். வேற அவருக்கு கொடுக்கல. அது ரெண்டாவது விஷயம். இந்த த்ரெட் பர்செப்ஷன் என்ன என்று இதுவரைக்கும் குறிப்பிடப்படவில்லை மத்திய அரசு. மூணாவது, திரு விஜய் அவர்களே கேட்டாரா? இந்த நோட் ஆஃப் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி நோட்டை பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியல. இன் ரெஸ்பான்ஸ் டு ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மிஸ்டர் விஜய்னு சொல்லல. ஸோ அவங்க மொட்டையா நாங்க பீரியாடிக்கா பண்ணுவோம் நிறைய பேருக்கு த்ரெட் பர்செப்ஷன் பேஸ் பண்ணி, இதன் அடிப்படையில் இது வழங்கப்படுகிறதுங்கிறாங்க. ஸோ அது விஜய் அவர்கள் கிளாரிஃபை செய்யற வரைக்கும் நம்மளுடைய புரிதல் அவர் கேட்காம வழங்கப்படுகிறது. ரைட்டா? ஸோ இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, திரு விஜய் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது, எனக்கு தேவையில்லை செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னா நிச்சயமா அது ஒரு மத்திய அரசு தனக்கு செய்யும் ஒரு ஃபேவர் தான். அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது ஃபேவர் தான். ஏன்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் மத்திய அரசு மாதம், அப்கோர்ஸ் விஜய்க்கு 15 லட்சம்ங்கிறது பணம் கிடையாது, அது பெரிய விஷயம் கிடையாது. பட் அரசை பொறுத்த வரைக்கும் 15 லட்சம் ரூபாய் செலவழித்து கிட்டத்தட்ட 12-14 செக்யூரிட்டி மக்களை ஃபுல் டைம் திரு விஜயுடன் நியமிக்க போகிறார்கள். அதன் காரணமாக நிச்சயமா இது ஒரு ஃபேவர்.